வாங்க மாப்பிள்ள. வாமா அர்ச்சனா. எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உள்ள வாங்க. வினோத்து, மாப்பிள்ளையா அர்ச்சனா வந்திருக்காங்க. வாப்பா. வரமா. உள்ள வாங்க. வாமா. என்னங்க, மாப்பிள்ளையா அர்ச்சனா வந்திருக்காங்கங்க. வாங்க மாப்பிள்ள. வாமா அர்ச்சனா. எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. வாக்கா, எப்படி இருக்கீங்க? ஏய் செல்லோ. டோய் செல்ல வாங்க மாப்ள. நல்லா இருக்கீங்களா? ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். அர்ச்சனா வந்த வேலையை முதல்ல முடிச்சிடும். சரிங்க. புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் வச்சிருக்கோம். குடும்பத்தோட எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். இந்தம்மா. இருவரே அத்தை, கொடுங்கம்மா. மாமா, எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நிறைஞ்ச செல்வமும் நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியத்தோட இன்னைக்கு மாதிரி என்னைக்கு நல்லா இருக்கணும். எந்திரிமா. பெரிய வீடா இருக்கு இல்லைங்க? சிவகாமி, வீட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? அர்ச்சனா இல்லம். பாரு. ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க? உட்காருங்க மாப்பிள்ள. உட்காருமா அர்ச்சனா. உட்காருங்க மாப்ள. வாங்க. என்னத்த என்னமோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? புதுசா தான் மாப்பிள்ள பாக்குறேன். என் மகளை நீங்க புதுசா மாத்திட்டீங்க. அர்ச்சனா கழுத்துல நீங்க தாலி கட்டின அன்னைக்கே எனக்கு உங்களை பிடிக்காம போச்சு. அப்பத்திலேருந்து நான் உங்களை எவ்வளவோ அவமானப்படுத்திருக்கேன். ஆனா நான் என் பொண்ணு மேல வச்சிருக்க பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு இதே வீட்டு வாசல்ல நின்று உங்க மகளை நான் ராணி மாதிரி வாழ வச்சு காட்டுறேன்னு சொன்னீங்க. அந்த வார்த்தையை நீங்க நிறைவேற்றிட்டீங்க. என் மகளை நீங்க ராணி மாதிரி வச்சிருக்கீங்க. என் கண்ணுக்கு என் மக ராணி மாதிரி தான் தெரியறா. பெத்த வயிறு குளிர்ந்துருச்சு. நான் மனசார சொல்றேன் மாப்பிள்ள, நீங்க எங்களுக்கு மாப்பிள்ளையா கிடைச்சது நாங்க செஞ்ச புண்ணியம்தான். நீங்க நல்லா இருக்கணும். என்னத்த இது? வயசுல பெரியவங்க நீங்க போய் கையெடுத்து கும்பிடுறீங்க. நியாயமா பார்த்தா நான் தான் உங்களுக்கு கையெடுத்து கும்பிடணும். என்ன மாப்பிள்ள, நீங்க எங்க மகளை நீங்க ஓஹோன்னு வாழ வச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். அத்தை, இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். இதே வீட்டு வாசல்ல வச்சு உங்க பொண்ணு நான் மகாராணி மாதிரி வாழ வைக்கிறேன்னு உங்களுக்கு வாக்கு கொடுத்தேன். அப்படி ஒரு வாக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு நெருக்கடி கொடுத்தது யாரு? நீங்க தானே? ஆமாத்த, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே என்னை இதே வீட்டில் வச்சு எவ்வளவோ அவமானப்படுத்திருக்கீங்க, கேவலப்படுத்திருக்கீங்கன்னு. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? நான் படித்த மாப்பிள்ளை இல்லை, கை நிறைய சம்பளம் வாங்கலைங்கிறது உங்கள் மனசில் ஒரு ஏமாற்றத்தை உண்டாக்குச்சு. காலப்போக்கில் அந்த ஏமாற்றம் வெறுப்பாக மாறுச்சு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னை அவமானப்படுத்தினது தான் என் மனசில் ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்துச்சு. அதனால தான் நான் வாழ்க்கையில் உயர்ந்து இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கேன். மொத்தத்தில் இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் இவ்வளோ வசதியாக இருக்கோம்னா அது காரணம் நீங்கள் தானே. நீங்க ஒரு மெக்கானிக்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்க நல்ல குணத்துக்காகத்தான் என் பொண்ணை கொடுத்து அவளை நீங்க நல்லபடியா வாழ வைப்பீங்கன்னு நினைச்சு உங்களை மாப்பிள்ளையாக்கிக்க ஆசைப்பட்டேன். ஆனா இன்னைக்கு ஒரு இன்ஜினியர் கூட சாதிக்க முடியாத அளவுக்கு அவளை நீங்க நல்ல வசதி வாய்ப்புகளோட வாழ வச்சிருக்கீங்க. சிவகாமி சொன்னது சரிதான். இருந்தாலும் நானும் சொல்றேன், நீங்க எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா கிடைச்சதுக்கு நாங்க எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். மாப்ள, முகத்துக்கு நேரா புகழ்றேன்னு நினைக்காதீங்க. உழைச்சி முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு ரோல் மாடல். உங்க முன்னேற்றத்துக்கு காரணம் உங்க நேர்மை, உங்க உழைப்பு தான். நீங்க எங்க வீட்டுக்கு மருமகனா வந்ததுக்கு நாங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா மாமா, என்னோட பிரச்சனைகளுக்கெல்லாம் என் அப்பா அம்மாவுக்கு மேல எனக்கு நீங்க தைரியமும் ஆறுதலும் சொன்னீங்க.
மத்தவங்க கஷ்டத்துக்கெல்லாம் தேடி போய் உதவி செய்யற உங்க நல்ல மனசுக்கு தான் ஆண்டவன் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கான். நீங்க என் அக்கா வீட்டுக்காரரா வந்ததுக்கு நான் கூட புண்ணியம் செஞ்சிருக்கணும் மாமா. ஆளாளுக்கு புகழ்ந்து செல்வத்தை பாராட்டுறீங்களா? செல்வம், இப்போ உன் சந்தோஷத்துல மண்ணள்ளி போடுறேன் பாரு. ஆமா செல்வம், எல்லாரும் பாராட்டுற மாதிரி நீங்க அதுக்கு தகுதியான மனுஷன்தான். நீங்க மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் நல்ல நிலைமை கொண்டு வந்திருக்கீங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய், கொஞ்சம் கூட விவசாயம் இல்லை உனக்கு? எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாதா? அவர் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் நல்ல நிலைமை கொண்டு வந்துட்டாரு. நீ சொல்றத பார்த்தா அப்பா விட்டு விலகி இருக்கீங்கன்னு குத்தி காட்டுறியா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலங்க. நான் சந்தோஷமா வச்சிருக்காருன்னு அவர் தங்கச்சியை தான் சொன்னேன். அவர் தங்கச்சி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவளை நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல இடத்துல கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காரு. அவளும் படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி 4 காசு சம்பாதிச்சிட்டு இருக்கா. நான் அதைத்தான் சொன்னேன். என்னங்க சொல்றீங்க? ராணி வேலைக்கு போறாளா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? இவர்தான் இவரோட ஆபீஸ்ல ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்திருக்காரு. ரொம்ப நாளா போயிட்டு இருக்காளே. சம்பளம் கூட 10,000மோ 12,000மோ சொன்னாரு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுங்களா? என்ன வினோத், இவங்க சொல்றதுல உண்மையா? ராணி உண்மையில உங்ககிட்ட இருந்து வேலை கேட்டு நீங்க தான் வேலை வாங்கி கொடுத்தீங்களா? ஆமா மாப்பிள்ள, எதாச்சும் ஒரு நாள் பார்த்தேன் வேலைக்கு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. எங்க ஆபீஸ்லயே ஒரு வேகன்சி இருந்தது, சொல்லிவிட்டேன். என்ன காரணமோ தெரியல, உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. சாரி மாப்பிள்ள, அதான் சொல்லல. மாப்பிள்ள, படிச்ச பொண்ணு வேலைக்கு போறது ஒன்றும் தப்பு இல்லையே, இதுக்காக நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? சாரி செல்வம், இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைச்சு ஏதோ யதார்த்தமா சொல்லிட்டேன். மாமா சொல்ற மாதிரி ராணி வேலைக்கு போறதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் வருத்தப்படுறீங்க? ஏண்டி சொல்றதையும் சொல்லிட்டு சமாளிக்கிறியா? உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. அண்ணா விடுங்கண்ணா. நீங்க எங்க வருத்தப்படுறீங்க? ராணி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது நல்ல விஷயம் தானே. இல்ல அர்ச்சனா, நான் உடனே ராணியை பார்த்தாகணும். அத்தை, மாமா, எல்லாருக்கும் புது துணி எடுத்துருக்கோம். கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. நாங்க வரோம். வரம்பா. சரிம்மா. வரமா. உனக்கு புத்தி இருக்கா? இடம் பொருள் யாரும் தெரிஞ்சு பேசுறது இல்ல? எவ்வளவு சந்தோஷமா வந்தார் மாப்பிள்ள. இப்ப எப்படி போறார் பாரு. சரி விடு, அவ ஏதோ யதார்த்தமா தெரியாம சொல்லிட்டா. வா. ஏன்பா ஆகாஷ், அந்த டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தியே, என்னாச்சு? எப்போ கிடைக்கும்? அது விசாரிச்சுட்டு இருக்கேன்ப்பா. இன்னொரு 1 வாரம் 10 நாள்ல கிடைச்சிரும். அப்படியா? சீக்கிரம் கிடைச்சி வேலைக்கு போற வழியை பாருப்பா. ஆகாஷ், எனக்கு ஆபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் பைக்ல கொண்டு போய் விட்டுடுறீங்களா? ஆஃபீஸ்க்கு என்ன யோசிச்சிட்டு இருக்க? கொண்டு போய் விட்டுட்டு வா. சரி வா. அத்தை, வரேன் வரேன். பார்த்து போயிட்டு வா. அண்ணா வராரு, பேக்கை உள்ள வைங்க. அண்ணா வாங்க. நல்லா இருக்கீங்களா ராணி? நல்லா இருக்கோம் அண்ணி. வாங்க. எங்கம்மா, வெளியில கிளம்பிட்டியோ? இல்லண்ணா, ஆகாஷ் ஆபீஸ்க்கு கிளம்புறாரு. அதான் வழி அனுப்பலான்னு வந்தேன். ஆகாஷ், உங்க ஆபீஸ்ல நீங்க லேட்டா வருவேன்னு சொல்லுங்க. அண்ணா நீ வந்திருக்காங்கல்ல? நான் சொல்லிடுறேன். அண்ணா அண்ணி உள்ள வாங்க. ஆகாஷ் கூட்டிட்டு போங்க. வாங்க வாங்க. 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 வாமா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கேன். இல்ல உட்காருங்க. பரவாயில்ல இருக்கட்டும். அண்ணா நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல வேண்டாம், முதல்ல வந்த வேலையை முடிச்சிடலாம். புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் வச்சிருக்கோம். எல்லாரும் குடும்பத்தோட கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா. பிடிமா. ராணி, உங்க எல்லாருக்கும் ட்ரெஸ். உட்காருங்க. சரிங்க நீ. உட்காருமா. சந்தோஷமா இருக்கு. தொழில படிப்படியா முன்னேற்றம் ஆயிட்டு இருக்கீங்கன்னு அப்பப்ப நான் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கேன். சொந்த ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்றீங்கன்னா என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, எந்த ஏரியால வீடு? ஆலப்பாக்கம். ஓஹோ, ரொம்ப சந்தோஷம் அண்ணி. எல்லாம் உங்க ராசி தான்.
எங்க அண்ணன் இத்தனை வருஷமா உழைச்ச உழைப்புக்கு இப்பதான் பலனை அனுபவிக்கிறாரு. ஆகாஷ், உங்க மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன், சொல்லிட்டீங்களா? அவர் ஏற்கனவே டென்ஷன் பார்ட்டி கோச்சுக்கு போறாரு. இதோ ராணி, ஆகாஷ் லேட் ஆகுங்கிறத அவர் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ வேலைக்கு வரதுக்கு லேட் ஆகுங்கிறத ஓ மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு சொல்லாட்டி கோச்சிக்க மாட்டாரு. அண்ணா, என்ன சொல்றீங்க? ஏன் ஆபீஸ் மேனேஜரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணி, அண்ணன் என்ன சொல்றாரு? நான் இந்த ஆபீஸ்க்கு போறேன், நான் வீட்ல தானே இருக்கேன். போதும் ராணி, எதையும் எங்ககிட்ட மறைக்காத. நீ வேலைக்கு போற விஷயம் தெரிஞ்சுதான் நாங்க இங்க வந்து பேசிட்டு இருக்கோம். என் அண்ணன் எங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. இப்ப நாங்க அங்க போயிட்டு தான் வரோம். இது வரைக்கும் நீ அண்ணன்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சதில்லை ராணி. எனக்கும் கொஞ்சம் நாள் வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தனால உன்னை வந்து பார்க்க முடியல. அந்த வருத்தம் என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனாலும் நீ வேலைக்கு போய் தான் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற நிலைமையில் இருக்கேங்கிறத இந்த அண்ணன்கிட்ட எப்படிமா மறைச்ச? எப்படி உன்னால உண்மையை மறைக்க முடிஞ்சுது? அண்ணா, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லைண்ணா. வீட்ல எந்த கஷ்டமும் கிடையாது. ஆகாஷும் வேலைக்கு போறாரு. நான் படிச்ச படிப்பு வீணாயிடக்கூடாது இல்லையா? வீட்ல சும்மா தானே இருக்கேன், அதான் நான் வேலைக்கு போறேன். அப்படின்னா நீ வேலைக்கு போகிற விஷயத்தை இப்போ கூட என்கிட்ட சொல்லாமல் மறைச்ச? வீட்டில் ஏதோ கஷ்டம் தானே அர்த்தம். நீ வேலைக்கு போய் தான் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதானே அர்த்தம். அப்படி எந்த நிலைமையும் இல்லைண்ணா. என் வீட்டுக்காரே வேலைக்கு போயிட்டு இருக்காரு. என் மாமனாருக்கு அவர் ஆபீஸ்ல கொடுத்த பணம் இருக்கு. நாங்க நல்லா தான் இருக்கோம். ராணி, அண்ணன்கிட்ட எந்த பொய்யும் சொல்லியே, எதையும் மறைக்கலையே? உண்மையை தானே சொல்றேன். இல்லை, என் மனசுக்கு ஏதோ நெருடலாக தான் இருக்கு. அண்ணா, நான் தான் சொல்றேன்ல, நான் நல்லதா இருக்கேன். நீங்க உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நான் சொல்றதை நம்புங்க. ஏங்க, ராணி ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு தானே அவளை நல்லபடியா படிக்க வச்சீங்க. அவ வேலைக்கு போறதை பார்த்து சந்தோஷப்படாம ஏன் இப்படி சங்கடப்படுறீங்க? பாருங்க, நீங்க யோசிக்கிறத பார்த்து ஆகாஷோட அம்மா அப்பாவும் எப்படி தர்ம சங்கடப்படுறாங்க. ஆமா, எங்க உன் நாத்தனாரை காணோம்? அவ இப்ப வீட்ல இல்ல. வீட்டில் இல்லையா? ஏன் மறுபடியும் ஏதாவது சண்டை வந்து கோச்சிக்கிட்டு போயிட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணா. கணபதி அண்ணா ஊர்ல திருவிழா, அந்த விசேஷத்துக்காக தான் போயிருக்காங்க. ஓ சரி, அவங்களுக்கும் சேர்த்து தான் துணிமணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவங்க வந்தால் கண்டிப்பாக அவங்ககிட்டயே சொல்லிவிடு. வந்தோடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லு. நானே வந்து அவங்கள நேரில் கூப்பிட்றேன். நேரில் வந்து கூப்பிடலன்னு அப்புறமா கோச்சிக்கூடாதுல்ல? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நாங்கள் சொல்லிக்கிறோம். ஃபங்க்ஷனுக்கு கூட்டு வந்துடுறோம். போலாம். சரி, அப்போ நாங்கள் கிளம்புறோம். போயிட்டு வாங்க. என்னண்ணா இது, வீட்டுக்கு வந்துட்டு ஒண்ணுமே சாப்பிடாம கிளம்புறீங்க? மோராவது கொண்டு வரேன், குடிச்சிட்டு கிளம்புங்க. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னொரு நாளைக்கு வந்து சாவகாசமாக சாப்பிட்டே போகிறேன். பாருங்க, எல்லாரும் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்துடுறோம். பாருங்க. வாங்க, வரங்க, வரம்மா. வாமா. ராணி, மறுபடியும் கேட்குறேன்னு நினைக்காத. அங்கே எல்லாரும் முன்னாடி உன்னால் சொல்ல முடியாமல் இருந்திருக்கலாம். உண்மையிலே உனக்கு இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைண்ணா. நீங்க மறுபடியும் மறுபடியும் கேட்கறதா எனக்கு கஷ்டமா இருக்கு. ம், பார்த்து. சரிண்ணா, வரோம். போயிட்டு வாங்க அண்ணி.